ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். இங்க பாருப்பா 18 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ள இருக்கிறவங்க உக்ரைன் விட்டு வெளியே போறதுக்கு தடை இல்லை அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் கொண்டு வந்துக்கிறார். சொந்து வந்த உடனே உக்ரைன்ல கூடிய எல்லாமே விட்ரா ஜூட் அப்படிங்கிறதுல எல்லாரும் கிளம்பி நாட்டை விட்டு வெளியே போறதுக்கு மேசிவான ஒரு குரூப். அது போலாண்டு வெளியே ஓடி போயிடலாம் யூரோப்புக்கு அப்படிங்கிறதோட வந்து பண்ண மேசிவான கியூ. பல இடங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கூட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான சைட்ல வீடியோ பதிவுகளை லோட் ஆயிடணும். எந்த அளவுக்கு உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஆண்கள் சிட்டிசன்ஸ் உக்ரைனை விட்டு தப்பிச்சு போகணும் அப்படிங்கறத யோசிக்கிறாங்க. இதே ஜெலன்ஸ்கி அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படியெல்லாம் எந்த ஒரு கியூவும் கிடையாது, அப்படிலாம் யாரும் போய் நிக்க கிடையாது. அப்புறம் இந்த வீடியோ எல்லாம் என்னதுங்க அப்படிங்கறத கேட்டா அதுக்கு சரியா அவர்கிட்ட இருந்து பதில் வராது. அது ஒரு சைடு வீடியோக்கள் இது போல விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கும். ஆனா யாரும் அப்படிலாம் யாரும் போறது இல்லைங்க. முதல்ல அவங்க ஸ்கூலை முடிக்கணும், யூனிவர்சிட்டி காலேஜுக்கு போய் படிப்பு முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா இவர் தப்புன்னு சொல்லிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன நீங்க கூட்டிட்டு போயிருவீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா அடுத்து இந்த டிசிசி எம்ப்ளாயிஸ் இந்த ஒடசா பகுதி, கார்வேரி பகுதியெல்லாம் அதிகப்படியான சிட்டிசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிவிலியன் உடையில வந்து பார்த்தீங்கன்னா டிசிசி எம்ப்ளாயிஸ் மாறிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிசிசி எம்ப்ளாயிஸ் எந்த அளவுக்கு அறிவாளிகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பதிவு வச்சு பார்க்கலாம். ஒரு நபர் டோரை திறந்துட்டு உள்ள போய்க்கிறாரு. அந்த டோரை வந்து எப்படி ஓபன் பண்றதுன்னு கூட டிசிசினால முடியல. இது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோரை வச்சுட்டோம்னாலே தப்பிச்சிடலாமா அப்படிங்கிற போல இருக்கு. தப்பிச்சு உள்ள போயிட்டா ஓகே எஸ்கேப். இது போலதான் தினந்தோறும் அன்றாட வாழ்க்கையில ஒரு ஆண் வெளியே நிம்மதியா போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலா இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல எப்படி இது போல நிலைமை மாறுது என்ன ஏதுங்கிறது பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம உக்ரைனுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வதந்திகள் கலவரங்கள்ங்கிறது பல விதமா வந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு தப்பிச்சு வர்றவங்க போடுறாங்க, தினந்தோறும் தப்பிக்க வேண்டியது ஒரு கட்டாயமா இருக்கு. இன்னொரு சைடு ஊழல் அப்படிங்கிறது பெருமளவுல இருக்கு. அது நேஷனல் ஆன்டி கரப்ஷன் NABUன்னு சொல்லிட்டு வந்து பண்ணா உக்ரைன்ல ஒரு பியூரோ இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த உக்ரைனோட பிளமிங்கோ மிசைல் இருக்கு இல்லையா, சமீபத்துல கூட பிரச்சனையாச்சு. நம்மளோட சேனல்ல பார்த்துமே இந்த மிசைல் எங்க வச்சுக்கிறாங்க தெரிஞ்சு ரஷ்யா கூட அங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மிசைல் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்றதுல ஏதோ ஊழல் பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஒரு வதந்தி பரவிட்டு இருந்திருக்கு. இதுக்கு அந்த NABU தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க அப்படிலாம் எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் அந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வெப்பன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை நாங்க பண்ண கிடையாது அப்படிங்கலாம் அவங்க தரப்பு வந்து கிளாரிட்டியா சொல்லிக்கிறாங்க. பட் இருந்தாலுமே மக்களுக்குலாம் ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த மிசைல் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பின்னாடி Capital 95 அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அது வந்து பண்ண ஜெலன்ஸ்கி அவர்களோட ப்ரொடக்ஷன் யூனிட் ஒருவேளை இருக்குமா அப்படிங்கிற வந்து பண்ணா அந்த சைடு ஒரு கண்ணோட்டங்கள்ல போயிட்டு இருக்கு. இது போல பல வகையான வதந்திகள். ஒண்ணு ஊழல், ஆளுங்க பற்றாக்குறை, ஆளுங்க தப்பிச்சு வர்றாங்க, டிசிசி எம்ப்ளாயிஸ் வளைச்சு பிடிக்கிறாங்க. இது போல ஏகப்பட்ட சிக்கல்கள் உக்ரைனுக்குள்ள இருக்கு. ரஷ்யா ஒரு சைடு மிகப்பெரும் அளவுல தாக்குதல் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து எப்படி உக்ரைன் தப்பிக்க போறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். உக்ரைனுக்கு இது போல ஒரு நிலைமை இருக்கே, இதை பார்த்தாவது பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை நாடான மால்டோவா திருந்துவாங்களான்னு பார்த்தா இல்ல. மால்டோவோட ஒரு MP கார்சகஸ் அவங்க அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அவங்க ரூலிங் பார்ட்டியில இருக்கக்கூடிய ஒரு MP தான். பார்ட்டி ஆஃப் ஆக்ஷன் சாலிடாரிட்டி PASன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பார்ட்டியில இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் MP. ஸோ இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா டிரான்சிஸ்டியாவை கூடிய சீக்கிரத்துல எங்களோட அதாவது மால்டோவோட ரீஇன்டெகிரேட் பண்றதுக்கான ஒரு பிளான் இருக்குதான். ரொம்ப சீக்கிரமா முடிச்சிருவாங்களாம். யாரெல்லாம் இந்த சீக்கிரம் சொல்லிட்டு போர்ல இறங்குறாங்களோ அவங்க எல்லாரும் தோத்துடுறாங்க. ஏன்னா இந்த சீக்கிரமா போற முடிக்கிறது அப்படிங்கிறது நடக்கிறதே கிடையாது. ஜவ்வு முட்டாய் மாதிரி இழுத்துரும். ஸோ டிரான்சிஸ்டியா அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேபி உக்ரைன் வரலாம் சப்போர்ட்டுக்கு, மால்டோவாக்கு இந்த சைடு இருக்கு. டிரான்சிஸ்டியால ரஷ்யாவோட அமைதிப்படை இருக்காங்க. உக்ரைனுக்கு வேணுங்கிற அதிகப்படியான ஆயுதங்கள் அங்கிருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இப்ப மேற்கு நாடுகளோட ஆயுதங்கள் மேல நம்பிக்கை இல்லாம போயிட்டு இருக்கு. அதுதான் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஏன்னா F-16 எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு விமானம், அதை நம்பி உக்ரைன் காத்துக்கிட்டு இருந்தாங்களே. இந்த மாதிரியான வாக்கியங்கள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கும் போது உக்ரைன் F-16க்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா வந்து பண்ண பதாகைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். இது போல விஷயங்கள்லாம் ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி உக்ரைனுக்கு F-16 வர்றதுக்கு முன்னாடி பைடன் அவர்களோட அரசாங்கம் ஒரு வழியா அப்ரூவல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துச்சு. இப்ப அந்த எப்பேற்பட்ட F-16 அது இல்லைங்களா, ஹைப் இருந்தல. இப்ப அந்த F-16 ட்ரில்லுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க இந்த ஏர் ஷோக்காக. அதுல விமானி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதா இருந்திருக்கு போல இருக்குது, நேரா கிராஷ் ஆயிருந்திருக்குது, பைலட்டோட சேர்ந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது போலாண்ட்ல.
இது போல ஏர் ஷோ இது போல விஷயங்கள்ல அதிகப்படியான ஆக்சிடென்ட்ஸ் அந்த F-16 அமெரிக்காவோட விமானங்களுக்கு தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பார்ப்போம் ஏதோ ஒரு கோளாறு இருக்கா, இல்ல உதிரி பாகங்கள் கரெக்டா கிடைக்க மாட்டேங்குதா, இல்ல என்ன சிக்கல் ஏது என்னன்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இது ரிலேட்டடா அமெரிக்கா கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, அமெரிக்காவோட லிண்ட்சே கிரஹாம் அவர்கள் இந்த இந்தியா, சீனா, பிரேசில் ஏன்பா நீங்களாம் பாத்தீங்களா? யாரெல்லாம் புட்டின் அவர்களோட வாருக்கு உதவியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ரஷ்யாவோட சீப்பான ஆயில வாங்கலாம்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சஃபரிங் இப்ப எப்படி நடக்குதுன்றத உதாரணமா பாத்துக்குங்க. அதாவது இன்னசென்ட் சிவிலியன்ஸ் குழந்தைகள் உட்பட எல்லாரும் கொல்லப்படுறாங்களே, அந்த ஒரு காரணத்துக்காக இப்ப இந்தியா வந்து பாருங்க ரஷ்யாவுக்கு ஆதரவா இருக்கனால எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு. அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்க விலகி இருக்கணும். 2வது, நீங்க எல்லாரும் இந்தியாவை பார்த்து புரிஞ்சுக்குங்க அப்படிங்கறதோட வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது ஆத்திரங்கள் வரதா இருக்கு. அது இந்தியாவுக்கு அப்புறமா மத்தவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறவங்க, அவங்க எல்லாம் சீக்கிரமா நீங்களே இந்த வலையில வந்துருவீங்க அப்படிங்கிறது போல இந்த லிண்ட்சே கிரஹாம் தொடர்ச்சியா இது போல பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அமெரிக்கா, இந்தியா, பிரேசில் இவங்க கிட்ட மட்டும் தான் சண்டைக்கு இருக்கிறாங்கன்னு பார்த்தா, அடுத்தது இந்த வெனிசுலா கூட ரெடி ஆயிட்டு இருக்குது போர். அதிகப்படியான கப்பல்கள் 4000ல இருந்து ஒரு 5000 வீரர்கள் கிட்ட வந்து பண்ணா ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த போர்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெனிசுலாவோட அந்த கரேபியன் தீவுகள் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. மதுரா அவர்கள் ரெடி ஆயிட்டு இருக்காரு. தினந்தோறும் வீடியோ பதிவுகள் விட்டுருக்காரு. இப்ப கூட ஒரு வீடியோ பதிவு விட்டுருக்காரு. வீரர்கள் தயாரா இருக்கிறாங்க. வெனிசுலாவை பாதுகாக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. வெனிசுலா அவ்வளவு சீக்கிரம் விடுற மாதிரி தெரியல. இந்த 5000 வீரர்கள் உள்ள வந்து எப்படி என்ன ஏதுங்கிறது தெரியல. பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணி அதிகப்படியா டிப்ளாய் பண்ணிடுறாங்களான்னு. அடுத்து அப்படியே மிடில் ஈஸ்டுக்கு போயிட்டு அப்படின்னா இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா யமன் ஹவுதிஸ் மேல இந்த 2 நாளா வீடியோ பதிவுகள் போட முடியல. அந்த டைம்ல நடக்கக்கூடிய தாக்குதல் யமன் ஹவுதிஸ் மேல தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. இதுல யமன் ஹவுதிஸோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் மேஜர் ஜெனரல் முகமது அல் அதிஃப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இறந்திருக்கலாம். சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப் மேஜர் ஜெனரல் முகமது அல் கரீம் அவர்கள் இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இறந்திருக்கலாம். மிக முக்கியமான பொலிட்டிக்கல் கேபினெட் ஹவுதியோட பொலிட்டிக்கல் கேபினெட் மெம்பர்ஸ் எல்லாம் இறந்திருக்கலாம். பிரைம் மினிஸ்டர் உள்பட அகமது அல் ரபாரி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இறந்திருக்கலாம் இஸ்ரேலோட ஏர் ஸ்ட்ரைக்னால அப்படிங்கறதோட வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்பு அசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் பாக்கணும். ஏன்னா இப்படித்தான் ஈரான்ல இவங்க காலி அவங்க காலின்னு எல்லாம் போட்டோ எல்லாம் பிடிச்சி போட்டு எக்ஸ் மார்க் போட்டு பாட்டு இருந்தாங்க. பார்த்தா எல்லாம் ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது இஸ்ரேலுக்குள்ள அதிர்வலைவுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது. இப்ப அதே போல இங்கேயுமா அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. ஆனா இந்த காசாக்குள்ள அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது சண்டைகள் போயிட்டு தான் இருக்கு. அது ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கு இப்ப இழப்புகளும் நடந்துகிட்டு இருக்கு. அதிகப்படியான வீரர்களோட இழப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் காசா சிட்டியை வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்றதுக்கான இந்த சிட்டிஸ் எல்லாம் வந்து பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சபாரா அப்புறம் ஜாயித்தும் இந்த பகுதிகள் இருந்து இஸ்ரேலுக்கு பயங்கரமான அட்டாக்ஸ் தாக்கு பிடிக்க முடியல. சில இடங்கள்ல இஸ்ரேல் வந்து பின்வாங்குறாங்க அப்படிங்கிற போல செய்திகள் வருது. சில வீரர்களை இழந்திருக்கிறாங்க. இந்த ஜைத்தும் பகுதிகளும் அதிகப்படியான சண்டைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. அடுத்து அப்படியே ஈரான் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா ஈரான் தொடர்ந்து ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவா இருக்கா இல்ல சோதனை பண்றாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. இந்த தப்ரிஸ் பகுதியில திரும்பி வந்து பார்த்தா டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறாங்க. இது இங்க மட்டும் இல்ல, ஈரானோட கேபிட்டல் தெஹ்ரான் பகுதியா இருக்கட்டும், ஜர்தான் பகுதியா இருக்கட்டும், எல்லா பகுதியிலும் ஆக்டிவா இருந்திருக்கு. சோதனை அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரானோட அதிபரான பெஷஷ்கியான் அவர்கள் அவர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்க போருக்காக விரும்பல, ஆனா இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து எங்க நாட்டை 2ஆ பிரிச்சு ஈரானையும் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல அதிபர்கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த IAEA அமைப்புலாம் உள்ள விடுறது அது போல விஷயங்கள்லாம் இல்ல. 2வது ஈரான் இந்த காசா பிளான் இஸ்ரேல் அமல்படுத்துறாங்களா அதுக்கு எகெயின்ஸ்ட் வந்தா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இது போல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ஜெர்மனி, பிரான்ஸ், நார்வே, ஸ்வீடன், இட்டாலி 1 by 1 வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க மாத்தி ஒருத்தங்க சீக்கிரமா நீங்க சிட்டிசன்ஸ் எல்லாம் அவங்க நாட்டோட சிட்டிசன்ஸ் எல்லாம் ஈரான்ல இருக்கிறாங்கன்னா இமீடியட்டா இவாக்குவேட் பண்ணிருங்க, உடனடியா அங்க இருந்து கிளம்பிருங்க அப்படிங்கிற வார்னிங் சிட்டிசன்ஸுக்கு வந்து பண்ண போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மேபி இஸ்ரேல் ஈரானை அட்டாக் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி, பதட்டம், பயம் எல்லாமே இருக்கு. ஸோ ஒன்னு மால்டோவா, வெனிசுவேலா, ஈரான், இஸ்ரேல். ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே
பதட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான பதட்டத்துல இருக்கு. ஸோ இத வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த போர்லாம் தொடர்ந்து நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல பேச்சுவார்த்தை மூலியமா பிரச்சனைய பேசி முடிச்சுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.